தமிழகத்தில் கடைசியாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 173 இடங்களில் போட்டியிட்டது. கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் 25, மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம்முக்கு தலா 6 இடங்கள் வழங்கப்பட்டன. முஸ்லிம் லீக், கோமாதேகாவுக்கு தலா 3, மமகவுக்கு 2, தவக, ஃபார்வர்ட் பிளாக், மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவைக்கு தலா 1 இடமும் கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தலின் முடிவில் திமுக கூட்டணி ஆட்சியை பிடித்தது. அவ்வப்போது தோழமை கட்சிகளுடன் சிறு சிறு முரண் ஏற்பட்டாலும் திமுக கூட்டணி பலமாகவே இருந்து வருகிறது. சமீபத்தில் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மைக் பிடித்த முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களில் ஒன்று நமது கூட்டணி. ஒரு கூட்டணி இத்தனை காலத்திற்கு தொடர்ந்ததாகவே தமிழ்நாட்டில் வரலாறு இல்லை என பெருமிதம் பொங்க பேசியிருந்தார். ஆனால் கள நிலவரம் பெரும் கலவரமாக இருக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். எனவே என்னதான் நடக்கிறது திமுக கூட்டணியில்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சமீபத்தில் அளித்த பேட்டியில், கூட்டணியில் தற்போதுள்ள ஒற்றுமையை காப்பாற்றும் வகையில் திமுகவின் அணுகுமுறை இருக்க வேண்டும். கூட்டணி கட்சிகளை மதிப்பதில் திமுகவை குறை கூறக்கூடாது. இதே நிலை தொடர வேண்டும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்டது. ஆனாலும் அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம். அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது அல்ல. அதே அணுகுமுறை இந்த தேர்தலில் தொடரக்கூடாது. தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதும் திமுக தனித்து நின்று வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்று கொதித்திருந்தார். கூடவே தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதையெல்லாம் பட்டியலிட்டார். இப்படி கம்யூனிஸ்டுகள் கடுப்பில் இருக்கிறார்கள் என்றால் கதர்கள் கொதிநிலையின் உச்சத்தில் இருக்கிறார்கள். நீண்ட காலமாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறி வருகிறார். இந்த சூழலில் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டோம். இந்த முறை அதிக தொகுதிகளை திமுகவிடம் கேட்போம். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. தமிழ்நாட்டின் நிலவரத்தை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்களிடம் தெரிவித்துள்ளோம். பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமைச்சரவையில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்போம் என கூறி பரபரப்பை பற்ற வைத்தார். முன்னதாக துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகை என சென்னையில் பல இடங்களில் பிறந்தநாள் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது நினைவு கூறத்தக்கது. இதே மனநிலையில்தான் விசிகாவும் இருக்கின்றன. சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டது வருத்தம்தான். எதிர்வரும் தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்போம். 50 தொகுதிகளில் போட்டியிடக்கூட ஆசை இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். பின்னர் பேசிய அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன், அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கிறது. அவர்களும் கூடுதல் இடங்களில் வெற்றி பெற வேண்டிய விருப்பத்தில் இருப்பார்கள் என தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார். இதே போல மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, தங்கள் கட்சி குறைந்தது 12 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மன நிறைவு இல்லை என்றாலும் மக்களுக்காக கூட்டணியில் தொடர்கிறோம் என்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். இப்படியாக திமுக கூட்டணியில் நாளுக்கு நாள் சலசலப்பு அதிகரித்து வருகிறது. இது குறித்து பேசிய மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன், தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகள் இப்படியெல்லாம் பேசுவது வழக்கமான ஒன்றுதான். அரசு ஊழியர், டாக்டர் சங்கங்கள் கூட வீதிகளுக்கு வந்து போராட்டம் நடத்துவார்கள். இப்படியாக அவர்கள் தங்களது இருப்பை பதிவு செய்து கொள்வார்கள். அவர்களின் கோரிக்கை நியாயமானதுதான். ஆனாலும் இத்தனை காலமாக வாயை திறக்காமல் இருந்துவிட்டு இப்போது ஏன் பேசுகிறீர்கள்? எடுத்துக்காட்டுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என மார்க்சிஸ்ட், விசிக புலம்புகிறது. ஆனால் ஏன் ஆளும் கட்சியை அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை? இதன் மூலம் சம்பந்தப்பட்ட கட்சிகளை திமுக ஏதோ ஒரு விதத்தில் சொகுசாக வைத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். தேர்தல் நேரத்திலும் இடைப்பட்ட காலத்திலும் சொகுசாக வைத்திருக்கிறார்கள். எனவேதான் கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்கின்றன. தற்போது தேர்தல் நெருங்குவதால் கூடுதலாக 1-2 சீட்டுகளையாவது பெற்றுவிட வேண்டும் என நெருக்கடி கொடுப்பார்கள். தேர்தல் செலவு, எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினால் அதற்கு பண உதவி என இவ்வளவு செலவு செய்யும் திமுகவுக்குத்தான் நெருக்கடி கொடுக்கிறார்கள். இதன் மூலமாக வேறு இடத்தில் தங்களுக்கு டிமாண்ட் இருக்கிறது என்பதை அவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள். பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறினால் அவர்களுடன் இணைய நாங்கள் தயார் என
விசிக காங்கிரஸ் தெரிவித்தால் அடுத்த நிமிடமே திமுக கூட்டணி கலகலத்து போய்விடும். அது திமுகவுக்கும் தெரியும். எனவேதான் அவர்களும் இறங்கி வேலை செய்கிறார்கள். எனக்கு தெரிந்து விசிகாவுக்கு வேண்டுமானால் கூடுதலாக 1-2 சீட் கிடைக்கலாம். வேறு யாருக்கும் கூடுதல் இடங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கு வேறு கட்சிகள் வந்தால் பரவாயில்லை என திமுக நினைக்கிறது. அப்படி கட்சிகள் வரும் பட்சத்தில் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் இடங்களை எடுத்து புதிய கட்சிகளுக்கு கொடுக்க முடியாது. தங்களுடைய இடங்களைத்தான் திமுக விட்டுக் கொடுக்கும். எனவே யாருக்கும் கூடுதல் இடங்களை கொடுக்க மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். இப்படி திமுக கூட்டணிக்குள் கலவரம் வெடித்துள்ள நிலையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.